இன்னைக்கு வந்து பசங்களுக்கு எங்கே தடுமாற்றம் கேட்டிங்கன்னா, எழுதி மார்க் வாங்குறதில்ல. ஒரு பிரச்சனை இருக்கு. 2வது வந்து நான் கொஸ்டின் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ண தெரியும். கம்யூனிகேட் சப்ஜெக்ட் பண்றதில்ல. கம்யூனிகேட் பண்ண தெரியும். அப்ப பேசிக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஸ்ட்ராங் பண்றது. போத் ஹிந்தி அண்ட் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ். அதே மாரி இந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இந்த ஒன் வேர்ட் பேஸ்டா உங்கள ட்ரெயின் பண்ணும்போது, நீங்க ஸ்லோ லேர்னர், ஆவரேஜ் ஸ்டூடண்ட் எல்லாருமே ஓரளவு ஒரு நம்ம 70% 80% வந்துறாங்க. ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்னொன்னு அசட் காலேஜ் பொறுத்தவரைக்கும் நம்ம கோர்சஸ் எல்லாமே பெரும்பாலும் பிராக்டிகலா தானே சார் பிராக்டிகல் இருக்கும். ஓரியன்டடா இருக்கும். அதனால ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அதனால ஈஸி. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இதுல ரொம்ப சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மேத்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஓகே. டஃப்பாவும் இருக்க போறது இல்ல. ஓகே. சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும். ஸோ காலேஜஸ்ல அவங்க ஃபேக்கல்டி இன்ஸ்டிடியூஷன்ல என்ன குடுக்குறாங்களோ, அத ஃபாலோ பண்ணி ஒபே பண்ணாலே போதும். ம். என்னை கேட்டீங்கன்னா, ஒரு 80% வந்து மார்க் எடுத்து டிகிரி பாஸ் பண்ணிடலாம். வந்துரலாம். வந்துரும். நம்ம ஏஐ விட அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறதுக்கு நம்ம ரெடி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அப்படிங்கும்போது, பட் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா எடுத்துக்கங்களேன். சோசியல் மீடியா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு வந்து அது ஒரு கெடுதியான ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறது தெரியும்.